உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று சொல்லிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் வாசித்து கேட்டதான இந்த வேத பகுதிக்குள்ளாக கடந்து வருகிறதான பொழுது ஒரு தானியேல் ஜெபித்ததான ஒரு வல்லமை மிகுந்த ஒரு மகிமை நிறைந்த ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். ஜெபத்தினுடைய வல்லமையும் கர்த்தருக்கு தானியேல் மீது இருந்ததான மிகவும் அளவிடப்படாத தேவனுடைய அன்பின் வெளிப்படுத்துவதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவர் தெய்வ சமூகத்திலே கடந்து சென்று ஜெபித்த பொழுது உடனடியாக பதில் கிடைத்தது. தானியேல் தன்னுடைய ஜெபத்தை முடிப்பதற்கு முன்பதாகவே பரலோகத்தின் தேவன் அவருக்கு வெளிப்பட்டார். காபிரியேல் தூதன் அனுப்பப்படுகிறார். நாட்களில் நம்முடைய ஜெபங்கள் உடனடியாக பரலோகத்தை எட்டுகின்றன என்பதற்கு இது ஒரு திருஷ்டாந்தமாய் காணப்படுகிறது. சொல்லுகிறார், நீ பிரியமானவன். தானியேலுடைய வாழ்க்கையில மிகவும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். தாழ்மை நிறைந்த ஒரு சுபாவம் கொண்டவராய் காணப்பட்டார். தெய்வ சமூகத்தில் எப்பொழுதும் கடந்து சென்று நித்தம் செபிக்கிற ஒரு தேவனுடைய தாசனாய் காணப்பட்டார். ஆகையினால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் மேசியாவை குறித்தும் 70 வார தீர்க்க தரிசனத்தை தானியேலுக்கு புரிய வைப்பதற்காகவே தூதன் அனுப்பப்பட்டு அவரோடு கூட இடப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், தெய்வ சமூகத்திலே கடந்து வந்து நாம் செபிக்கிற பொழுதெல்லாம் தானியேலை போல நம்மை முற்றிலுமாய் தெய்வ சமூகத்திலே தாழ்த்தி செபிக்க வேண்டும். நாம் மனப்பூர்வமாகவும் தாழ்மையாகவும் செபிக்கின்றதான பொழுது தேவன் அதற்கு உடனே பதில் தருகிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அப்படி ஜெபிக்கின்றதான பொழுது தேவனுடைய தனிப்பட்ட விதமான அன்பானது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவருடைய பார்வையில மிகவும் விலையேறப்பட்டவர்களும் பிரியமுள்ளவர்களுமாய் காணப்படுகிறார்கள். வேத வசனத்தை நாம் ஒவ்வொரு நாட்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய தரிசனத்தையும் அறிந்து கொள்வதற்கு ஜெபமும் கவனமான சிந்தனையும் வேதத்தை குறித்துள்ள ஒரு ஆராய்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சொல்லி அறிந்து உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்றதான பொழுது தானியேலை அழைத்த தேவன், நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி அழைத்த தேவன் நாட்கள் நம்மை பார்த்து சொல்லுவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாக வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தானியேல் தெய்வ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினது போல நம்மையும் தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். தானியேல் தெய்வ சமூகத்தில் இடைவிடாமல் தெய்வ சமூகத்தில் கருத்திருந்தது போல நாமும் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து ஜெபிப்பதற்காக காத்திருக்கிறதான பொழுது கர்த்தர் நம்மையும் பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு பிரியமானவன். இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. இதை செய்ய முடியாத தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபை உங்கள் யாவரோடு கொண்டு இருப்பதாக. ஜெபிக்கலாமா? நேசிக்கின்ற அன்பின் நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு நாட்களும் உமக்கு பிரியமானது என்ன என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் நடப்பதற்கும் செய்வதற்கும் தகப்பனே யாவருக்கும் கிருபையில கொடுப்பீராக. தானியேல் அப்படியே செய்தான். அதனால் நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி நீர் அழைத்தீரப்பா. நாங்களும் உமக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து உம்முடைய சுத்தம் செய்ய, உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய இந்த காலை பொழுதில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே.
செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே.